இந்த வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்களேன். ஒரு ஆஸ்ட்ரிச் தன்னோட தலையை பூமிக்குள்ள மறைச்சுக்குது. அதுக்கு தோணுது இப்ப நான் ரொம்பவே சேஃப், எனக்கு எந்த டேஞ்சருமே இல்லை. ஆனா அதுக்கே தெரியாம ஒரு லெப்பர்ட் மெதுவா அது பக்கத்துல வருது. ஒவ்வொரு அடியும் மரணத்துக்கு இன்னும் நெருக்கமாக. ஆஸ்ட்ரிச்சுக்கு அது கேக்குது, ஆனா தலையை இன்னும் ஆழமா இருட்டுக்குள்ள தள்ளிக்கிட்டு நான் பாக்கலப்பா, எனக்கு ப்ராப்ளமே இல்லைன்னு தன்னை நம்ப வைக்குது. இங்க ஒண்ணு நல்லா கவனிச்சீங்களா? ஆஸ்ட்ரிச் தன்னை ஹைட் பண்ணி சேவ் பண்ணிருக்கலாம், ஆனா அது கண்ண மூடி ரியாலிட்டியை அவாய்ட் பண்ணுது. ஆனா ரியாலிட்டி இங்க ரொம்பவே ரூத்லெஸ்ங்க. அடுத்த செகண்ட் அந்த லெப்பர்ட் ஜம்ப் பண்ணி அதன் கழுத்தை பிடிக்குது. அது துடிக்குது, ஆனா அப்பையும் அது போராடல. கடைசி வரைக்கும் ஒரே ஒரு தடவை கூட தலையை வெளியில எடுத்து அது ஃபேஸ் பண்ணவே இல்லை. அதை கொன்னது லெப்பர்டா? இல்லங்க, அதை கொன்னது அதோட ஹேபிட், ரியாலிட்டி அவாய்ட் பண்ற ஹேபிட். இதுதான் சைக்காலஜில ஆஸ்ட்ரிச் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்க ப்ராப்ளமை இக்னோர் பண்ணீங்கன்னா அது டிஸப்பியர்லாம் ஆகாது, அது சைலண்டா க்ரோ ஆகி கடைசில ஹேண்டிலே பண்ண முடியாத அளவு பெருசா வளரும். ரியல் லைஃப்லயுமே இதே தானேங்க. வெயிட் குறைக்க நினைப்போம், ஆனா ஒரு தடவை கூட வெயிட் மிஷின்ல ஏறி நிக்க தைரியமே வராது. நாளைக்கு ஸ்டார்ட் பண்றேன், நெக்ஸ்ட் வீக் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றேன்னு நம்மள நாமே ஏமாத்திட்டு இருப்போம். ஆனா அந்த ஒரு டிலே, அந்த ஒரு ஃபியர் ஒரு லெப்பர்ட் மாதிரி ஸ்லோவா வந்து பின்னாடி நம்ம லைஃபே டெஸ்ட்ராய் பண்ணும். அதனால இன்னைக்கு இப்ப ஜஸ்ட் 5 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க எதை அவாய்ட் பண்றீங்கன்னு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்க. அதை ஒரு தடவை ஃபேஸ் பண்ணுங்க, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்க ஃபியர் கொஞ்சம் கொஞ்சமா டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் உங்களுக்கு புரியலையா? தலையை கீழே குனிஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களை யாரோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தலை நிமிர நேரம் வந்துருச்சு தோழா. உங்களுக்கு